ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாடு முழுவதும் அப்படின்னு சொல்ல முடியாது, தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மோடி விசிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மோடி பல்லடத்துக்கு வந்தார். முதல் முறையாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் பல்லடத்தில். ஏன் பல்லடத்தில் நடத்தினாங்க? மோடி வந்தார், என்ன பேசினார், இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு இந்த கூட்டம் எப்படி கூடியது, இவ்வளவு கூட்டம் எப்படி கூடியது அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். என்ன பிளானில் வந்தாங்க, மோடி என்ன பேசினார். மோடி வந்து இதுவரை இப்படி பேசியதில்லை. அதாவது இந்த சப்ஜெக்டுக்குள்ளே அவர் போனதே கிடையாது, ஜென்ரலாக பேசுவார். ஆனால் மோடி சில பாயிண்ட்டுகளை எடுத்து வச்சுருக்கிறது தான் நம்ம அதிலேருந்து தான் லைன் பிடிக்க முடியும். ஏன்னா இவர்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள், யாரை ஒழித்து கட்ட திட்டம் வைத்திருக்கிறார்கள், வளர்வதற்கு எந்த வழிமுறையை கையாளப் போகிறார்கள், எந்த முறையில் இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்ன்றதை மோடியோட ஃபுல் ஸ்பீச்சை கேட்டால் நமக்கு தெளிவாக தெரியும். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, 2 கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கணும், ஒவ்வொரு மாநிலத்திலும் 2 கட்சி தான் இருக்கணும், பாஜக ஆட்சியில் இருக்கணும், டம்மியாக ஒரு எதிர்கட்சி இருக்கணும். இல்லை ஒரு கட்சி வந்து ஆளும் கட்சியாக இருந்தால் பாஜக எதிர்கட்சியாக இருக்கணும், அவர்கள் தோற்றுவிட்டால் நாம் தான் ஆட்சிக்கு வரணும். மூன்றாவதாக இருக்க கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், ஸ்டேட் பார்ட்டியாக இருந்தாலும் அதை அழித்து விட வேண்டும் அப்படின்ற வகையில் தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். நம்ம இதில் ஒரு 4 மாதத்திற்கு முன்பு போய் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய திட்டம் என்னன்னு தெரியும். ஸோ இப்போ இன்னைக்கு மோடி என்ன பேசியிருக்காரு அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம, அவர் ஹிந்தியில் முதல்ல ஆரம்பத்தில் இங்கிலீஷில் கொஞ்சம் பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹிந்தியில் பேசியிருக்காரு. என்ன நோக்கத்தில் பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, மோடிக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க, பெரிய கூட்டத்தை காட்டினார்கள், அதெல்லாம் உண்மைதான். அந்த கூட்டம் எப்படி வந்தது, எதற்காக பல்லடத்தில் கூட்டத்தை போட்டாங்கன்றது முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதாவது கிட்டத்தட்ட 7 கோடி பேருக்கு மேலே இருக்கக்கூடிய தமிழக பாப்புலேஷனில் எப்போவுமே 48லேருந்து 51% வரைக்கும் ஒவ்வொரு பகுதியில் மாறி மாறி பெண்களுடைய பாப்புலேஷன் இருக்குது. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும், பெண்களோட பாப்புலேஷன் 50-50 வைங்க. அப்போ ஒரு 3.5 கோடி அவுட்டு, மீதி 3.5 கோடி இருக்குதுன்னு வச்சுக்கலேன். இப்போ இந்த 7 கோடியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 கோடி பேர் வந்து வயதானவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் அப்படின்னு, அதாவது ஒரு ஓட்டு இல்லாதவங்க அப்படின்றது கிட்டத்தட்ட 50-40% மேலே போயிடும். சரியா? மீதி உள்ள பாப்புலேஷனை தான் அதை வந்து நம்ம இது பண்ணுறோம். இதில் வந்து ஒரு 30,000 பேரை கூட்டுவது என்பது ஒரு பெரிய காரியமே அல்ல. இப்போ இந்த கூட்டத்தை பார்த்து எல்லாமே பிஜேபியில் சேர்ந்துட்டா, தமிழ்நாடே வந்து பிஜேபி சார்பாக இருக்குது, பிஜேபி மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டினாங்கல்ல, இது எல்லாமே ஒரு மாய தோற்றம் தான். சரியா? இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டப்படுகிற கூட்டம். அது போக பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் அதில் இருக்காங்க. ஏன்னா இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை, 98 பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறமே பாஜக கிட்டத்தட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1,75,000 வாக்குகளுக்கு மேல் லீடிங்கில் ஜெயித்தார். சரியா? இப்போ அதில் வந்து வாக்களித்த 2 லட்சம் மக்கள் வச்சுக்கோங்க, அதில் 1 லட்சம் வைங்க, அதில் ஒரு 20,000 வரமாட்டானா கூட்டத்துக்கு? சரி, அப்படி பார்த்தாலும் பிஜேபிக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, பிஜேபி சார்பான வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பல்லடம், திருப்பூர், கோவை, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் போட்ட பாயிண்ட் வந்து அருமையான பாயிண்ட். எப்படின்னா, ஒரு பக்கம் வந்து போத்தனூர், இந்த பக்கம் பல்லடத்துலேருந்து இப்படி போனீங்கன்னா போத்தனூர் என்கிற பகுதி வரும், அதெல்லாம் வந்து பாஜக சார்பான பகுதி. பல்லடம், ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பூர், அங்கே உள்ள பகுதிகள், இது எல்லாமே அவர்கள் சாதகமான இடத்துல போட்டிருக்காங்க. ஈஸியாக கூட்டத்தை கூட்டுவதற்கு அவர்கள் பணம் கொடுத்தும் கூட்டியிருக்கிறார்கள். கட்சிக்காரர்களை விரட்டி, அதாவது உனக்கு இந்த பதவி கொடுத்துருக்க, நீ எப்படியா ஆளை கூட்டணும்னா ஒரு பகுதி செயலாளர் 10 பேரை கூட்டு வந்தானா கூட இது ஒரு சாதாரண கூட்டம் தான். ஆனால் என்ன அதில் ஒரு வித்தியாசம் அப்படின்னா, பிஜேபி இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை போட்டு காசை கொடுத்தா, இதை கொடுத்தா கூட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு, அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இவர்கள் எல்லாமே வந்து புதிய வாக்காளர்களோ, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னு ஒரு புரட்சியெல்லாம் நடக்கலை. வாக்காளர்களை கொண்டு வந்து மோடி முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இவர்கள்லாம் வாக்காளர்கள் தான். கூட்டத்துக்கு வரலைன்னா கூட வீட்டிலேருந்து பிஜேபி தான் ஓட்டு போட போகிறான், அவர்களை தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். அது போக அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட முக்கிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, திமுக செல்வாக்கு மிகுந்த ஒரு கட்சியாக இருக்குது, அசைக்க முடியாத ஒரு கட்சியாக இருக்குது. அதே மாதிரி திராவிடம், பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் அப்படின்றவர்கள்லாம் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு, அவர்கள் இருந்தாலும் மறைந்தாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. திராவிடத்தை தாண்டி, தமிழர்கள் என்ற உணர்வை தாண்டி எப்போயுமே வடக்கன்ஸ் பக்கமாக இந்த தமிழக மக்கள் சாய மாட்டார்கள்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ திமுகவை விட்டுட்டு அதிமுகவை அழித்து விட்டு, அதிமுக கார மாதிரியே நம்ம உள்ளே புகுந்து எம்ஜிஆரை புகழ்ந்து, ஜெயலலிதாவை புகழ்ந்து அதிமுக வாக்குகளை நாம் கவர வேண்டும், அதிமுகவை செயல்பட விடக்கூடாது, எடப்பாடியை பெருசாக பேச வைக்கக்கூடாது, சும்மா வேணால் பேட்டி வேணால் கொடுக்கலாம், ஏதாவது சொல்லலாமே தவிர சீரியஸாக பாஜகவுக்கு எதிராக பாலிடிக்ஸை கையில் எடுத்தால் எல்லாமே ஜெயிலுக்கு போகணும்.
ஸோ அவர்களை டம்மி ஆக்கி விட்டு தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் தான் இருக்கணும், ஒன்று வந்து பிஜேபியாக இருக்கணும், இன்னொன்று டிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல என்ற ஒரு நாள் 2வது கட்சியாக இருக்க நம்ம வந்துடுவோம், அதற்கு முன்பு அதிமுக அழித்து விட வேண்டும் என்பது தான் இவர்களோட கொள்கை. அதோட அச்சாரமாக தான் இப்போ மோடி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு கேளுங்க, அதை நான் டிஃபைன் பண்ணுறேன். तो आदरणीय एमजीआर जी को भी याद कर रहा हूं। श्रीलंका की यात्रा के दौरान मुझे एमजीआर की जन्मभूमि कैंडी जाने का अवसर मिला था। उन्होंने क्वालिटी एजुकेशन और हेल्थ केयर के लिए काम किया और यही कारण था कि समाज के नौजवान और महिलाएं மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு போனாராம், இலங்கைக்கு போனோடனே கண்டிக்கு போனாராம், அதுதான் எம்ஜிஆர் பிறந்த இடமா, அங்கே போய் அவர் வீட்டை போய் பார்த்து வந்தேன், எம்ஜிஆர் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை, அவர் பெரிய மகான், அவர் காலத்தில் தான் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பொற்காலமாக இருந்துச்சு, அதாவது கல்வியிலையும் இதுலேயும் அதுலேயும் பெரிய வளர்ச்சி அடைஞ்சான் எம்ஜிஆர் காலத்தில். இப்போ காமராஜரை விட்டாங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா காமராஜர் காங்கிரஸ்காரராக இருந்தால் கூட காமராஜர்னு இடையில கொஞ்சம் பண்ணிவிட்டு காமராஜர் பேஸில் உள்ளே போடலான்னு பார்த்தாங்க. அது கடைசியில் அது காங்கிரஸ் அப்படி இப்படின்னு வரும், அவர்களும் காமராஜரை பற்றி பேசுவாங்க, நமக்கு என்ன அது இருக்குன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி புதுசாக ஒரு டாக்டிக்ஸை இந்த கூட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் கையில் எடுத்து அவரோட ரசிகர்களையும் அதிமுகவில் இருக்கவனையும் உடச்சி, உங்கள் ஆள்லாம் வீணாக போயிட்டான், இந்த கட்சியில் ஒருத்தனும் கிடையாது, எல்லாமே வேஸ்ட்டு, நாங்கள் தான் எம்ஜிஆர் கொள்கையும் ஜெயலலிதா கொள்கையும் கடைபிடித்து தமிழகத்தை பெருசாக வளர்க்க போகிறோன்னு இந்த பாட்டில் உள்ளே போடுறாங்க. அதுதான் இந்த ஸ்பீச். அடுத்து வந்து ஜெயலலிதா பற்றி பேசியிருக்காரு, அதை கேளுங்க. वो एमजीआर साहब के लिए अपमान जैसा है। अगर एमजीआर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी, जिन्होंने तमिलनाडु के जनहित और जन कल्याण के लिए अपना पूरा जीवन दिया। अभी कुछ समय पहले उनकी जन्म जयंती थी. இப்போ கேட்டிங்களா, அதாவது ஜெயலலிதா வந்து தன்னுடைய வாழ்நாளை முழுவதும் பொதுமக்களுக்காக அர்ப்பணிச்சிட்டாராம், இந்த தமிழகத்திற்காக அர்ப்பணித்து அவருடைய செயல்பாடுன்றது பயங்கரமான செயல்பாடாம். சரியா? சரி, ஜெயலலிதா பிடிச்சி உள்ளே போட்டது எந்த ஆட்சியில், எந்த ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா போய் ஜெயிலில் இருந்தாங்க, எந்த ஆட்சி காலத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்தவரை இன்றைக்கி தடுக்கிறீங்கள கவர்னரை வச்சு, பழைய மினிஸ்டருக்கு மேலே கூட கேஸ் போட முடியாத அளவுக்கு அனுமதி தராமல் இந்த கவர்னர் வச்சு தடுக்கிறீங்கள, அப்போ ஜெயலலிதாவை நீங்கள் காப்பாற்றிருக்கலாம்ல. ஜெயலலிதாவை அழிக்க வேண்டும் என்பது தான் உங்களுடைய நோக்கம். ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவர் இருந்தால் தமிழ்நாட்டில் உள்ளே பூர முடியாது, கலைஞர் திமுகவை உடைக்கிறது கஷ்டம். அப்போ யாராவது ஒருத்தர் சிக்கிட்டாங்க, ஜெயலலிதா சிக்கினா ஜெயலலிதா அழித்து விட்டு அந்த கட்சியை கேப்சர் பண்ணி உள்ளே பூரணுன்றது தான் அவங்க திட்டம். அதைத்தான் நீங்கள் செஞ்சீங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இந்த வழக்குகளை சிக்க வைத்து அவரை வந்து டோட்டலாக காலி பண்ணதே நீங்கள் தானே, இந்த உலகத்துக்கே தெரியுமே. பாமர தொண்டை ஒன்றும் தெரியாதவன்ட்ட போய் நீங்கள் அதை சொல்கிறீங்க. ஆனால் தமிழக மக்கள் இப்போ இந்த கூட்டம் கூடினது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் மோடியோட ஃபுல் ஸ்பீச்சை நான் போட்டேன்னா இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதை கேளுங்க. என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எதையுமே செய்யலாம் தமிழ்நாட்டுக்கு. இந்த 4-வே ரோடுன்னு இருக்கு இல்லையா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தப்போ ஒன்றுமே செய்யலாம், எந்த நலத்திட்டமும் செய்யலாம். அதாவது டிஆர் பாலு அமைச்சராக இருக்கும்போது தான் பல மாநிலங்களில் என்ன ரோடே இல்லாமல் இருக்குது, கரண்ட் இல்லாமல் இருக்குது இவங்க ஆட்சியில், புரியுதா? அதை வந்து தமிழ்நாடு முழுவதும் 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை 8 வழிச்சாலை எப்போ போட்டது? 10 வருஷத்துக்கு முன்னாடியே. யார் போட்டா? திமுக கூட்டணியில் இருக்கும்போது, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது டிஆர் பாலு போட்டது. முதல்ல தமிழ்நாட்டுக்கு போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா கேரளாக்கே இறங்கினாங்க. இது பெரிய சர்ச்சையாச்சு. அவர் அமைச்சராக இருப்பதால் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போகிறாரு, சாலைகளை போட்டுட்டு தான் எங்களுக்கு போடுவேன்றாருன்ற மாதிரியான சர்ச்சையெல்லாம் உண்டாச்சு. அது யார் செஞ்சா? இத்தனை ரயில்கள் யார் விட்டது? இத்தனை ரயில் இவ்வளோ டபுளிங் ப்ராசஸுக்கு எவ்வளோ நாள் போராடி மத்திய அரசில் இது பண்ணி சென்னை கொல்லம் டபுள் லைன், அதாவது சென்னை விழுப்புரம் விழுப்புரம் திருச்சி மதுரை, இந்த டபுளிங்கே இவங்கிட்ட தொங்கி கூத்தாடி இப்போ தான் முடிச்சிருக்காங்க. சரியா? இது யார் போட்டது? திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது தான் போட்டது. ஏன்னா இந்த தமிழகம் இவ்வளவு தூரம் கல்வியில் வளர்ந்துருக்கிறது யாருனால வளர்ந்துச்சு? நீங்கள் ஆட்சி பண்ணி இவ்வளோ நாள் உங்கள் கட்சி நோட்டாவோட தாண்டலை, இன்றைக்கி வரைக்கும் நோட்டாவை தாண்டலை. இந்த எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். நீங்களா தமிழகத்தை வளர்த்து 2வது இடத்துல வச்சுருக்கீங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதாவது இந்தியாவில் முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, அங்கே போய் பேசுகிறது மகாராஷ்டிராவை நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னு. இங்கே வந்து என்ன பேசுகிறதுனா, தமிழகத்தை முதல் மாநிலமாக வாக்குறோம் அப்படின்னா அப்போ மகாராஷ்டிராக்காரன் லூஸா? அவன்கிட்ட போய் பேசுனது என்ன? முதல் மாநிலமாக இருக்க மகாராஷ்டிரா பின்னுக்கு தள்ளிட்டு தமிழ்நாட்டை முன்னேற்றிடுவீங்களா? நீங்கள் ஆளக்கூடிய மகாராஷ்டிரா பின்னுக்கு தள்ளிடுவீங்களா?
இப்படி வந்து மாநிலம் விட்டு மாநிலம் போய் வடைகளையாக சுட்டு, அதாவது மோடி அவர்களுடைய கதையெல்லாம் நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் எவனும் கிடையாது. சில லூசுகள் இருப்பான், புரியாதவன் இருப்பான், அவன் இருப்பான். அவன் வந்து வெறும் சொற்பம், அவன் தான் வாக்களிக்கிறான். இப்போ வந்து இன்றைக்கி 30,000-40,000 பேர் பல்லடத்தில் கூடியிருக்காங்க, அது உண்மைதான். அந்த 40,000 பேர் இவர்களுடைய வாக்காளர்கள். ஏற்கனவே 2.5 லட்சம் பேர் சிபி ராதாகிருஷ்ணன் காலத்திலே ஓட்டு போட்டிருக்கான் பிஜேபிக்கு. அந்த 2.5 லட்சம் பேரில் 4 பங்கு பேர் இங்கே வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. இவர்கள் ஏற்கனவே பாஜகவோட வாக்காளர்கள் தான். மோடி வருகையினா இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காப்புல, அண்ணாமலை ஆர்கனைஸ் பண்ணி கண்ணு முன்னாடி காட்டியிருக்காப்புல. சில பேர் பேங்க்கில் பணம் வச்சுருப்பான், சில பேர் மூட்டையில் கட்டி வீட்டில் வச்சுருப்பான் பாருங்க, கண்ணில் பார்த்துட்டே இருப்பான், இவ்வளோ காசு நம்மகிட்ட இருக்குது, இவ்வளோ காசு நம்மகிட்ட இருக்குன்னு. அதை இவர்கள் பேங்க் செய்ய முடியாமல் இருந்தாங்க. இதை வந்து காசை கொடுத்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த கூட்டம் கூட்டியிருக்கே தவிர எந்த மாற்றத்தையும் பாஜக நடத்தி இருக்க இந்த கூட்டத்தினால தமிழகத்தில் ஏற்படுத்த முடியாது, ஏற்படுத்த போகிறதும் இல்லை. மோடிஜி வந்து இங்கிலீஷில் பேசினாலும் சரி, ஹிந்தியில், மராத்தியில், தெலுங்கில், குஜராத்தியில் பேசினாலும் சரி, இங்கே உள்ளவன் வந்து நிச்சயமாக ஓட்டே போட மாட்டான். நீங்கள் இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஒரு சீட்டு ஜெயிச்சிருங்க பார்ப்போம். ஒரு சீட்டு ஏற்கனவே இருப்பதையும் நீங்கள் இழந்து விட்டு தான் போக போகிறீர்கள். நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. கோயம்புத்தூரை தொக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஏடிஎம்கே உடைக்கணும்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு விழுகக்கூடிய ஓட்டெல்லாம் ஏடிஎம்கே ஓட்டு தான் அங்கே விழுக போகுது. அப்போ 2 பேரும் பிரிச்சிங்கன்னா திமுக ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடும். எனவே மோடி வராததுக்கு முன்னாடியே ஒரு சீட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ மோடி வந்து இவ்வளோ பெரிய பில்டப் பீலாலாம் விட்டால் கூட ஒரு இடத்தை கூட இவர்களால் கைப்பற்ற முடியாது என்பது தான் உண்மை. இதுதான் நடக்க போகிறது. தேர்தலுக்கு பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுபோக மோடியோட விசிட்டு, இந்த பிளானு, மதுரையில் போய் ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, இந்த கூட்டம் எம்எஸ்எம்இயை பற்றி பேசினது எல்லாமே விரிவாக நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக இந்த அனைத்து நிகழ்ச்சியும் தொகுத்து உங்களுக்கு போடுறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் லைன். நன்றி, வணக்கம்.